ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் கோகோனட் வச்சு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். கோகோனட் இந்த மெலிசான கோகோனட்டை எடுத்துக்கணும், இளநீரை. அது கூட 4 ஏலக்காய். இதை மிக்சியில் இப்போ நான் அடிச்சுட்டு வந்துடுறேன். கோகோனட் அரைச்சிட்டேன். இது மாம்பழம் மிக்சியில் போட்டிருக்கேன், ஒரு மாம்பழம் வெட்டி போட்டிருக்கேன். அது கூட சுகர். இதையும் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சு அதில் கோகோனட்டை நான் போட்டிருக்கேன். அது கூட கீ. இதை இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். அது கூட மாம்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ பால் பவுடர் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா கெட்டியாக ஆகிற வரைக்கும் நம்ம கிளறணும். இந்தளவுக்கு கெட்டியாக வர வரைக்கும் பரட்டணும். அவ்வளோதான், நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் தான் உருண்டை பிடிக்க முடியும். ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் உருண்டை பிடிச்சி தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதில் போட்டு நான் பரட்டி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். செமையாக சாஃப்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.